சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதிதான் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விஜய் அவர்கள் போராட காரணம் என்ன தெரியுமா? நாட்டினுடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரினுடைய குடும்பத்தாருக்கு கால் பண்ணி, அதாவது போன்ல கால் பண்ணி, சாரிமா தெரியாம தப்பு நடந்து போச்சுன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நியூஸை ஸ்பிளிட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணாங்க. சிஎம்ஏ மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு மேல என்னப்பா வேணும் தானே கேக்குறீங்க? எம்எல்ஏவினுடைய மகன் மகள், எம்பியினுடைய மகன் மகள், சினிமா செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய சினிமாக்காரங்களுடைய மகன் மகள், கழக தொண்டர்களுடைய மகன் மகள், இவர்களுடைய திருமணத்துக்கும் சுப நிகழ்ச்சிக்கும் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த இவருக்கு தங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவல்துறையின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய குடிமகனான திருபுவனத்தின் அஜித்குமாருக்கு அநீதி ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக நேரில் சென்று துக்கம் விசாரிக்க நேரம் இல்லையோ என்று சாரி வேண்டாம் என்றிருக்கிறார் விஜய் அவர்கள். இங்க டவுட் என்னன்னா, கியூல நின்னுட்டு நமக்கு இவர்தான் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு வெயில்ல நின்னு வேர்வை சிந்தி மக்களாட்சி மூலமா முதலமைச்சரை தேர்வு செஞ்சது மக்களாகிய நம்மளா, எம்எல்ஏ, எம்பி, கழக தொண்டர், சினிமா செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய அவங்களா? இன்னொன்னு என்ன தெரியுமா? அஜித்குமாரோடைய பாதிப்பு நியூஸ் சேனல்ல ஸ்பிளிட் ஆச்சு, விவாதமாச்சு. ஆகையினால அவங்களுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபும் கொஞ்சம் நிலமும் கொடுத்துட்டாங்க இழப்பீடா. ஆனா உங்களுக்கே தெரியாமையோ தெரிஞ்சோ 24 லாக்அப் டெத் உங்களுடைய ஆட்சியில நடந்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சாரியா? சாரி மட்டும் வேணாம், எங்களுக்கு நீதிதான் வேண்டும் என்று குரல் எழுப்பி இருக்கிறார் டிவிகேவினுடைய தலைவர் விஜய் அவர்கள். முக்கியமா சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கே 10 லட்சம் தப்பில்ல. உங்கள ஒருத்தனா பார்க்கக்கூடிய உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவல்துறை மூலமாக தான் பாதிப்பே ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இழப்பீடு அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனா எம்எல்ஏ வீட்டு பையனோ இல்ல பணக்கார வீட்டு பையனோ, அதாவது நீங்க கொடுத்த இழப்பீடு எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல, அதை விட எங்க கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களை இந்த அரசாங்கம் எப்படி சரிபடுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அரசியல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.